போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுநிசி வேளையில எழுந்து அவர்கள் தொழுகைக்காக தங்களுடைய சுய தேவையை கழிப்பதற்காக செல்லும் போது அவர்களுக்கு முன்பதாகவே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு எழுந்து சென்று ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொண்டு தயாராக வைத்து நிற்கிறார்கள். இப்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுய தேவை முடித்துவிட்டு வந்து பார்த்தால் அதிசயமாக தண்ணீர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறது. தேவை நேரத்தில் செய்கின்ற உதவி மிகப்பெரிய மனமகிழ்ச்சியை தரும். அது சந்தோஷமா பார்த்துட்டு இது யார் வச்சது, நான் தான் யார சொல்லலாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்போ அல்லாஹு தஆலா உங்களுக்கு சிறந்த ஞானத்தை, சிறந்த கல்வி வளர்ச்சியை அல்லாஹ் தருவானாக, அதிகமான ஆயுளை அல்லாஹ் தருவானாக, அதிகமான கல்வி ஞானத்தையும் பொருளாதார வளர்ச்சியும் தருவானாக என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சகோதரரின் மகனுக்காக துஆ செய்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மிகச் சிறிய வயதுதான். ஆனால் அவர்கள் கல்விக்காக குர்ஆனுடைய வசனங்களை பிரித்து ஆய்வு செய்வதில் அவர்கள் தலைவர். அவர்களுக்கு பட்டப்பெயர் சொல்லப்படும் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், தஃப்சீர் கலையின் தலைவர் என்று சொல்லப்படும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு உடைய பட்டப்பெயர் என்னங்க? தஃப்சீர் கலையின் தலைவர். அவங்க தான் தஃப்சீர், அவங்கள மிஞ்சி இன்னொருத்தர் கிடையாது. ஆனாலும் கூட தன்னை விட ஒருவர் ஒரு வசனத்திற்கோ ஒரு ஹதீஸையோ வெகு தூரத்தில் இருந்து அறிவிப்பு செய்கிறார் என்று தெரிந்தால், தனக்கு தெரியாத ஒரு செய்தியை அறிவிப்பு செய்கிறார் என்று தெரிந்தால் ஓடோடி சென்று அவரிடம் நேரடியாக சென்று போய் அந்த ஹதீஸை வாங்குவதற்கும் தயங்க மாட்டார். ஒரு நாள் ஒரு சஹாபியுடைய தகவல், அவர்களிடம் ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்ற செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த சஹாபியினுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். அவர்கள் வீட்டிற்குள்ளே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வருகிறது. வாசலிலே காத்து நிற்கிறார்கள். வெயில், கடுமையான வெயில், நெடுந்தூர பயணம். வாசலிலே காத்து நின்று கடைசியில் வெயிலின் தாக்கம் தாழாமல் அவர்கள் மயங்கி விழுந்து விடுகிறார்கள். தரையிலே வீழ்ந்து கிடக்கிறார்கள். அந்த சஹாபி வீட்டிலிருந்து வெளியிலே வந்து